முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும் பொழுது தான், நீதியை தேடும் பொழுது தான், அதை கை கொள்ளும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் நடக்கிறது. நிறைய நேரம் நம்ம தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அது நன்மை தீமை இருக்கிறதான்ற அனாலிசிஸில் நம்ம போவோம். எப்போல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸில் போகிறோமோ அந்த நேரத்தில் கீழ்ப்படியாமல் வணங்கா கழுத்துள்ளவர்களாக மாறி ஆசீர்வாதத்தை நம்ம இழக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த சிறு பிள்ளைகள் அந்த நன்மை தீமை அறிவை வச்சு அங்கே யோசிப்பதில்லை. தன்னுடைய பெற்றோர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும். அப்போ என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்பது போல அவருடைய சத்தத்தை நம்ம கேட்பவர்களானால் நம்முடைய சொந்த சித்தத்தில் செல்லாமல் எந்தவித பிரச்சனையை போய் சிக்கிக்கொள்ளாமல் தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்தின் வல்லமைகள், அந்த டிவைன் பவர் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். எல்லா வித தடைகள், தாமதங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு அவருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார்.